ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையிலையும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 34 சங்கீதம் 10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி எழுந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏன் ஆண்டவர் சிங்க குட்டிகளுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார் என்றால், சிங்கம் தன் குட்டிகளை பட்டினியாக போடவே போடாது. எதையாவது ஒன்றை அந்த குட்டிகளுக்கு ஆகாரமாக கொடுத்துவிடும். ஆனால் அந்த சிங்கங்கள் கூட சில நேரங்களில் பட்டினியாய் இருக்க நேரிடும். அதாவது வறண்ட காலங்களில், அந்த மழை இல்லாத காலங்களில், வறட்சி நிறைந்த காலங்களில் அந்த சிங்கங்களுக்கு கூட இரை கிடைக்காமல் போகலாம். அதாவது பெரிய சிங்கத்துக்கு அல்ல, குட்டிகளுக்கு. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதா. நம் ஆண்டவரை தேட ஆரம்பித்தால் ஆண்டவர் நமக்கு ஒரு நன்மையும் குறைவில்லாமல் பாதுகாத்து கொள்ளுகிற கர்த்தர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஜனங்கள் எதையோ தேடுகிறார்கள். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மை குறைவில்லாமல் ஆண்டவர் நடத்துகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். ஒரு சமயம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு சாதனை புரிய வேண்டும், அதாவது நல்ல ஆராய்ச்சியாளர் என்ற பெயரை பெற வேண்டும் என்பதற்காக பல பிரயாசங்களை பட்டு கடைசியாக ரோடு போடுகிற காரியத்தை கண்டுபிடித்தார். அதாவது ஜல்லி அதோடு கூட கீல் கலந்து போடும்பொழுது அந்த ரோட்டுடைய தன்மை மிக தெளிவாக இருக்கும். அப்ப இந்த கீல் வெயில் காலத்துல அது இலகி கொடுக்கும், மழை காலத்தில் அது இறுக்கி பிடித்திருக்கும். இதெல்லாம் அவர் பல ஆராய்ச்சி செய்து இந்த கீல் கிடைக்க வேண்டுமே, தார் என்று சொல்லுகிற அந்த பொருள் கிடைக்க வேண்டுமே என்று சொல்லி இந்த தாருக்காக அவர் பல இடங்களில் பிரயாசப்பட்டு அவருக்கு கிடைக்கவில்லை. இது கிடைக்காததினால் அவர் மிகவும் சோர்ந்து போயிருந்தார். ஒரு நாள் அவர் ஜெபித்து கொண்டு வேதத்தை வாசிக்கும் பொழுது, யாத்ராமத்தின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தையை எடுத்து ஒரு நாணல் பெட்டியில வைத்தார்கள். அந்த நாணல் பெட்டிக்கு உள்ளேயும் வெளியேயும் கீழ் பூசப்பட்டது அப்படி என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிசினும் கீழும் பூசினார்கள். அப்ப அந்த கீழ் எங்கே கிடைக்கும் என்பதை அவர் யோசித்த பொழுது அவருடைய மனதில் தோன்றினது, ஆண்டவர் அவருக்கு அந்த மனதில் ஒரு தெளிவை தந்தார். நைல் நதி கரைகளில் இந்த கீழ்கள் கிடைக்கும், கீழ் கிடைக்கிற கிணறுகள் இருக்கும் என்பதாக. அதற்கு பின்பு இந்த ஆராய்ச்சியாளர் அப்படி ஏதாகிலும் அங்கே கிணறுகள் இருக்கிறதா என்று போய் பார்த்தால் நிறைய கிணறுகள் இருந்தது. அந்த கிணறுகளை தோண்டின பொழுது அந்த கிணறுகளிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் க்ரூட் ஆயில். அது குழகுழப்பாக இருக்கும். அதை காய்ச்சினால்தான் அந்த நமக்கு கீழ் என்கிற அந்த ஒரு பக்குவ பதம் கிடைக்கும். இதை கண்டுபிடித்த அந்த மனிதன் அதை வைத்து பெட்ரோலியம் என்ற ப்ராடக்ட், பெட்ரோல் கண்டுபிடித்தார்கள், டீசல் கண்டுபிடித்தார்கள், ஒயிட் கெரோசின் கண்டுபிடித்தார்கள், ஃப்ளைட்டுக்கு போடுகிறதான ஒயிட் பெட்ரோல் கண்டுபிடித்தார்கள், இப்படி வேக்ஸ் கண்டுபிடித்தார்கள். நிறைய ஆயில், அதாவது நம்ம என்ஜின் ஆயிலுக்கு ஊற்றுக்கிற அந்த ஆயிலை கண்டுபிடித்தார்கள், வேக்ஸ் கண்டுபிடித்தார்கள். அதற்கு பின்பு கடைசியாக தான் அந்த கழிவுப் பொருளாக தாரை கண்டுபிடித்தார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு மனிதன் ஒன்றை தேடுகிறான், அவன் உண்மையாய் தேடும் பொழுது அந்த மனிதனுக்கு கர்த்தர் அதை விளங்க பண்ணுகிறான்.
இப்ப நாம கர்த்தரை தேடும் பொழுது, உலக பிரகாரமான ஒரு மனிதன் ஒரு காரியத்தை தேடும் பொழுது வேதம் அவனுக்கு வழிவகை சொல்லிக் கொடுக்கிறது. சில மனிதர்கள் உலகம் அந்த நாட்கள்ல சாக்ரட்டிஸ் போன்ற ஆட்கள் எல்லாம் உலகம் உருண்டை என்று சொன்னார்கள். அவர்கள் எல்லாம் கொன்று விட்டார்கள். ஆனால் அப்பொழுது ஜனங்கள் நம்பிக்கொண்டது உலகம் தட்டை, ஸ்கொயர் அப்படி என்று நினைத்தார்கள். ஆனால் பின் நாட்கள்ல ஏவுகணைகள், ராக்கெட்கள் இவைகளை ஏவி மேலே இருந்து பார்த்த பொழுது பூமி உருண்டையாக தெரிகிறது. அப்பொழுது உருண்டை என்று ஒத்துக்கொண்டார்கள். இந்த உருண்டை என்று ஒத்துக்கொள்வதற்கு பலருடைய உயிரை காவு வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி உருண்டை, பூமியின் உருண்டை என்று சொல்லி ஆண்டவர் மிக அழகாக ஏசாயாவுல சொல்லியிருக்கார். அது நூல் பிடித்தது போல அந்த உருண்டை இருக்கும் என்பதாக. இப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடும் பொழுது பல அதிசயங்கள், பல ஆச்சரியங்கள் நமக்கு காத்திருக்கிறது. அதான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிற, நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும். ஆண்டவரை தேடுகிற ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஏனென்றால் கர்த்தர் அவ்வளவு நல்லவர் என்பதை நாம் ருசிக்க வேண்டும். அவரை தேடும் பொழுது நமக்கு குறைவில்லை. குறைவில்லாத வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். குறைவு, நம்ம நிறைய நேரங்களில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பணம் இல்லைன்னா நம்ம குறைந்திருக்கிறோம், பொருளாதாரத்தில் உயர்ந்தில்லை அப்படின்னா நம்ம குறைந்திருக்கிறோம், நம்ம மற்றவர்களை போல நல்ல உயர்ந்த பெரிய வீடு, பங்களா, கார், நல்ல வசதிகள் அதெல்லாம் இல்லைன்னா நாம் குறைபட்டுக்கிறோம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தரை தேடுகிற எந்த மனிதனுக்கும் தேவன் அளிக்கிற கிருபை இருக்கு பார்த்தீங்களா, ஆண்டவர் கொடுக்கிற கிருபையும் அபிஷேகமும் ஆசீர்வாதமும் அதற்கீடா ஒன்றுமில்லை. ஒரு சமயம் ஒரு தேவ மனுஷி, அவர்கள் சென்னை பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு சாதாரணமான வாழ்க்கை தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் அவருடைய வீடு ஒரு சாதாரண ஒரு குடிசை வீடு. அதுதான் அவருடைய வாழ்க்கை. நல்லா ஜெபிப்பார்கள், வெளியிலெல்லாம் ஊழியத்திற்கு போவார்கள். ஆனால் அவர்கள் அந்த யாரிடத்திலையும் போய் தன் தேவைகளை சொல்லி பணம் வாங்குவதே கிடையாது. ஜெபிக்க வருகிற ஜனங்கள் ஏதாகிலும் காணிக்கை பெட்டில் ஏதாகிலும் போட்டுட்டு போனா அதுதான் அவர்களுக்கு ஆகாரத்துக்கு. யாரிடத்துல இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் கம்பல் பண்ணினதே கிடையாது. அந்த ஏன் அவர்களை தேவ மனுஷி என்று சொல்லுகிறேன் என்றால், ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார் அவருடைய வீட்டுக்கு ஜெபிப்பதற்காக போயிருக்கிறார்கள். எனக்கு அறிமுகமான குடும்பத்தார். அவர்களது வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுதே இந்த அம்மா உள்ளே ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள், அந்த உள்ளே இவர்கள் என்றாகிறார்கள். யார் மூலமாக கேள்விப்பட்டு அங்கே போகிறார்கள் அவரிடத்தில் ஜெபிப்பதற்கு. உள்ளே வரும் பொழுதே அவர்கள் பெயரை சொல்லி அழைத்தார்களாம். இந்த வருகிறவர்களுடைய பெயரை சொல்லி அழைத்து, உட்காருங்கள் நான் வருகிறேன் என்று சொன்னார்களாம். அவர்கள் ஆடி போய்விட்டார்கள். பின்பு அவர்கள் வந்து அவர்களிடத்துல பேசியிருக்கிறார்கள். ஒரு பையன் உன்னுடைய அருகில் உன் முந்தானியை பிடித்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறான், அவன் யார் என்று சொல்லி கேட்டார்களாம். அதாவது தாய்க்கும் மகளுக்கும் மாத்திரமே தெரிந்த இந்த சம்பவம். அப்போது ஒரு சொன்னார், எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான், ஆண் பிள்ளை எனக்கு இல்லை, நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த அம்மா கோபமாய் சொன்னார்களாம், மிகுந்த கோபத்தோடு, கர்த்தர் கொடுத்த ஆண் பிள்ளையை நீ 3 மாத கர்ப்பமாய், இப்பொழுது சமீபத்தில் கர்ப்பமாய் இருந்த பொழுது உன் தாயினுடைய பேச்சை கேட்டு அந்த குழந்தையை கலைத்தாய். அது ஒரு ஆண் பிள்ளை, அந்த பிள்ளை தான் உன் அருகில் நிற்கிறது என்று சொல்லி அதை சொன்ன பொழுது இவர்கள் ஆடி போனார்கள். ஏனென்றால் தாய்க்கும் மகளுக்கும் மட்டுமே தெரியும் அந்த கருவை இவர்கள் கலைத்த விஷயம், வேற ஒருவருக்கும் தெரியாது. அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தை. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தையை தாயும் மகளும் சேர்ந்து
எதற்காக ஏன் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் அதை கலைத்திருக்கிறார்கள். அதை அந்த தாயார் கண்டுபிடித்து விட்டார்கள். கர்த்தரை தேடும் பொழுது ஒரு நன்மை நமக்கு குறைவில்லாமல் பாதுகாக்கிறவர். பின்பு அவர்கள் 1000 புலம்பியும் அடுத்த குழந்தை பெண் குழந்தை தான் அவர்களுக்கு கிடைத்தது. ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம் ஆண்டவரை தேடும் பொழுதுதான் குறைவில்லாமல் பாதுகாப்பார். உலக மனிதருடைய வார்த்தைகள், திட்டங்கள், மற்ற காரியங்களை கேட்கும் பொழுது நம்ம குறைவுதான் அனுபவிப்போம். அதனால் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியாய் கிடக்கும், தாழ்ச்சி அடைந்து. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையை குறைவிடாது. உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் தேவனை முன்னிறுத்தி தேடி பாருங்கள். ஆச்சரியமான வாழ்க்கையில் உங்களை நடத்தி செல்லுவார். ஆமென்.